காலமே வேலைக்கு வந்து மத்தியான இடைவேளைக்கு வந்து பானும் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன்னு ஒரு பாக்கில் இருந்தோண்டு இப்போ என்னடா நீங்கள் நினைக்கலாம் என்னடா இந்த பிள்ளை வெளிநாட்டில் இருந்தோண்டு மத்தியான சாப்பாடா பானும் வாழைப்பழத்தை சாப்பிடுதுண்டு. இது வந்து ஒரு பெரிய கதை இருக்குது. என்னென்னா சில பேர் வந்து பானும் வாழைப்பழம் சாப்பிடணும் விலை குறைவு தானே என்றுட்டு கொஞ்சம் காசுகளை மிச்சம் பிடிக்கிறதுக்காக அப்படி செய்வினோம். சில பேர் வந்து என்னடாண்டா வேலை செய்கிறதானே மத்தியான நேரத்தில் கணக்கவா கூட சாப்பிட்டா கொஞ்சம் வேலை செய்ய கஷ்டமாக இருக்குமென்னுட்டு இலகுவான சாப்பாடு நினச்சி சாப்பிட்றது. சில பேர் என்னென்னா சத்தான வாழைப்பழம் சாப்பிடணும் கட்டாயம், ஆனால் தனியாக சாப்பிட பிடிக்காது, அதனால் பானோடு சேர்ந்து சாப்பிடணும். இதில் வந்து இந்த ரகத்தில் நான் வந்து கடைசி எனக்கு வந்து வாழைப்பழம் சாப்பிட தனியாக பிடிக்காது, அதனால் பானோட சேர்ந்து சாப்பிட்றேன் நான். அப்போ வந்து இப்போ வாழைப்பழம் சத்து தானே கட்டாயம் சாப்பிடணும். அப்போ சரி என்று பானோட சாப்பிட்டா எங்களோட மத்தியான சாப்பாடும் முடிஞ்ச மாதிரியும் போயிடும், அதோட சத்தாகவும் போயிடும். பழசை வந்து மறக்கக்கூடாது. மற்றது நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் பானோட, அதுவும் ரோஸ் பானோட சாப்பிடணும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.